இன்னைக்கு டே 9ங்க. டே 9 தான் சொல்லலான்னு பார்க்குறேன். ஆனால் சொல்ல முடியல. இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. இப்போ தாங்க விளாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். மதியம் வந்து 8 ஆர்டர் முடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஓட்டவே இல்லை. நம்ம போன விளாகில் விடிகால வரைக்கும் ஓட்டணும்ல. டயர்டாக இருந்துச்சு. அது மேஜர் ப்ராப்ளம் இல்லை. வீடியோ எடிட்டிங் பண்ண முடியலங்க. அவன் லஞ்சில் ஆர்டர் போட்டு கூப்பிட்டு போயிட்டானா, நல்லா சரி எடிட் பண்ண வரலான்னு சொல்லி பார்த்தேன். சரி ஓகே, நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் லீவ் போட்டு அடுத்து டின்னர் லேட் நைட் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று மாதிரி ஓட்டலாம், நேற்று மாதிரி அமௌண்ட் வரும்ல, கம்மியான அவசரம் அதிகமான அமௌண்ட் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிசைட் பண்ணி ரூமில் இருந்தேன். விளாகும் எடுக்கல. காலையில் மழை பெஞ்சிச்சு, மதியமும் கொஞ்சம் மழை பெஞ்சா. சரி இப்போ மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். பார்த்தா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போதே மழை. என் ரூம் பக்கத்தில் இருக்க ஜோனில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ரூம் வந்துட்டேங்க. மழை இப்போ எங்கெங்கெல்லாம் அதிகமாக பெய்யுதுன்னு எனக்கும் தெரியல. வண்டி வேறு அடிச்சு ஓடுது. அதுதான் இப்போ யோசனையாக இருக்குது, ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. வண்டி அடிச்சு ஓடுதுன்னா ஒன்று ஸ்பார்க் ப்ளக் போயிருக்கும், இல்லைன்னா பெட்ரோல் இல்லாமல் இருக்கும். நான் பெட்ரோல் அடிச்சிட்டேன். பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் அடிச்சு தாங்க ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்பார்க் ப்ளக் வந்து புதுசாக போடலாமான்னு பார்க்குறேன். போட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. அப்படியும் இல்லைன்னா கார்பரேட்டர் தான் க்ளீன் பண்ணணும். கார்பரேட்டர் பார்த்தேன், ஃபுல்லுமே டஸ்ட் அதிகமாக அடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி வேறு மழை பெஞ்சிருந்துச்சா, ஒருவேளை உள்ளே போய் டஸ்ட்டெல்லாம் மாட்டிக்கிச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 3 hours later. நம்ம இது வரைக்கும் 20 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் 22 ட்ரிப்பு. அந்த 2 ஆர்டரும் மல்டி ஆர்டராக வந்துருச்சுங்க. வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சேன். சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டாகவே இருந்துச்சு. ஐடியா அப்போ ஆனில் தான் இருந்துச்சா. ஒரு மல்டி ஆர்டர் போட்டானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண வந்துட்டேங்க. அப்பயும் விளாக் எடுக்கலாமா வேணாமா, கேமரா எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு வச்சுட்டே இருந்தேன். எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லவும் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி 71 ரூபா போட்டிருந்தான். நம்ம இது வரைக்கும் 29 ட்ரிப்பு முடிச்சிட்டாங்க. ஒரு லாங் ஆர்டர் வந்தால் 2 ட்ரிப்பு வரும். லாங் ஆர்டர் வர மாட்டேங்குது. அமௌண்ட்டு 1589 ரூபாங்க. 1600 11 ரூபா கம்மி. டைம் வந்து இப்போது 1:30 தான் ஆகுது. ஷிஃப்ட்டு முடியவே இன்னும் 3 மணி ஆகும். நம்ம ஸ்பெஷல் போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம்னு நினைக்கிறேங்க. 200 ரூபா எலிஜிபிள் ஆயிடுவோம். அந்த 300 ரூபாய்க்கு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். 300 ரூபாய்க்கு நம்ம ஐடியை வந்து 5 மணி வரைக்கும் லாகின்லேயே வச்சுருக்கணும். இவன் ஆர்டர் போகிறத பார்த்தா நம்மளோட ஆர்டரு 3 மணிக்கே எல்லாம் முடிஞ்சிட மாட்டுது டார்கெட்டு. ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் 5 மணி வரைக்கும் எப்படி ஆன் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன். அதுக்கு நம்ம இங்கே ஆர்டரே ஓட்டிடலாமே அப்படின்ட்டு தோணுது. இருந்தாலும் ஐடியா வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தா 100 ரூபா சேர்த்தி வரும்ல அப்படின்னும் தோணுது. டபுள் மைண்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைட்லாம் செம்ம மழை பெஞ்சிருக்கும் போலங்க. நம்ம தான் காலையிலையும் வேலைக்கு வரல, ஸ்நாக்ஸ் டைம்லேயும் வேலைக்கு வரல. ஸ்நாக்ஸ் டைமில் ஏன் வேலைக்கு வரலன்னா, எப்பயும் போல் தான் லஞ்ச் ஆர்டர் ஓட்டினேன். லஞ்சில் வந்து 8 ட்ரிப்பு வந்துச்சா. அமௌண்ட்டு ஒரு 350 ரூபா பக்கமாக வந்திருக்கும். சரி ஓகே, நம்ம வீடியோ இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. நான் பாட்டுக்கு 20 நிமிஷம் பேசியிருப்போம் போல். முதல்ல எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். டைம் வந்து 4 மணி பக்கமாக ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. நேற்று நம்ம 5 மணி வரைக்கும் இருந்தனால தான் நமக்கு 300 ரூபா லாகின் போனஸ் சேர்த்தி வந்துச்சு. அதே மாதிரி வர ஆர்டருக்கு எல்லாமே அமௌண்ட்டும் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா லேட் நைட்டில் சர்ஜி வந்துருச்சு இல்லை, 20 ரூபா 25 ரூபா அப்படின்ட்டு. 3 to 4 அந்த டைம்லாம் வந்து ஒரு ஆர்டர் எடுத்தால் 25 ரூபா சர்ஜி. அமௌண்ட் அப்படியே பிச்சுக்கிச்சு. அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒருவேளை நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி அடுத்த நாள் விடியகாலம் 6 மணி வரைக்கும் ஓட்டிடலாமா. அவனுக்கு தேவை மொத்தம் 16 மணி நேரம் வேலை செய்யணும். 16 மணி நேரம் வந்துடுதில்ல. 6 to 6 நெக்ஸ்ட்டு லஞ்ச் பீரியடில் மொத்தம் 4, மொத்தம் 16 மணி நேரம் வந்துடுதில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு யோசனையாகவே இருந்தேன். அந்த டைமில் ஓட்டதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினச்சேன். ரெஸ்ட்டே எடுக்க முடியலங்க. 6 மணிக்கு லாகின் பண்ணேன். லாகின் பண்ண உடனே ஒரு ஆர்டர் வந்துச்சு. நமக்கு தான் தெரியும்ல, காலையிலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குன்ட்டு. ஆர்டர் வர டைமில் வந்து மழை பெய்யல. சரி ஓகேன்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் தொடரும் நூற்றுது. செல்லு நனைஞ்சி போச்சு, பேகு நனைஞ்சி போச்சு.
வண்டி சட்டை எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஒரே வருத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் பைக்கும் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகலையா. இருங்க, ஃபுட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு இல்லை, அந்த ஆர்டர் ரெடியாக இருக்கா இல்லை ரெடி இல்லாத ஆர்டரான்னு பார்ப்போம். டைம் வந்து 1:39 போய் ரீச் ஆனால் போதுன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் வண்டி வந்து கிணச்சிக்கிட்டே இருக்குது, அடைச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சா. அப்படியே மண்டை பிக்கு எடுத்துக்கிச்சு. என்னடா அது, மழையும் ஒரு பக்கம் பெய்யுது, நம்மளும் ஒரு பக்கம் நனைஞ்சிட்டோம், இன்னொரு பக்கம் வண்டி இப்படி கொடுமையாக படுத்துதேன்ட்டு. அவ்வளோ மழை பெய்யுது, வண்டி அந்த டைமில் தாங்க படாப்படுத்திருச்சு. அப்புறம் பெட்ரோல் பக்கம் போய் பெட்ரோல் அடித்தேன். ஒருவேளை பெட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால கார்பரேட்டர்னால தள்ள முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு பெட்ரோல் அடித்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாற்றி வைப்போம், எப்பயுமே வந்து வண்டி ஜர்க்காய் ஓடிச்சுன்னா ஸ்பார்க் ப்ளக் தானே ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பார்க் ப்ளக் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஸ்பார்க் ப்ளக் எப்படி வச்சுருந்தேன்னா, நம்ம ஒரு டைம் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைங்க, அப்போது ஜர்க்காய் தான் ஓடிச்சு. ஒருவேளை ஸ்பார்க் ப்ளக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஸ்பார்க் ப்ளக்கை வாங்கி கவர்லேயே தான் போட்டு வச்சுருந்தேன். அது இன்றைக்கி வரைக்குமே கவர்லேயே தான் இருந்துச்சு. இன்னும் ஒன்று கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து புதுசு வாங்கிட்டேன்னா, புதுசு வாங்கின வாட்டி மறுபடியும் ஜர்க்குன்னு தான் ஓடிச்சு. என்னடா அது அப்படின்ட்டு, அப்போ ஸ்பார்க் ப்ளக்கு பிரச்சனை இல்லையா, பெட்ரோல் தான் பிரச்சனையா அப்படின்னு நினச்சிட்டு சரி விடு 100 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போது புது ஸ்பார்க் ப்ளக் வந்து போயிடுச்சு. அந்த பழசு தான் டெஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கழட்டி வச்சல, இப்போ அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அதில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. இது இருக்கும் போதே இன்னொரு ஸ்பார்க் ப்ளக் வாங்கி வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னையே நிறைய டைம் கொடுமைப்படுத்திருச்சு ஸ்பார்க் ப்ளக்கு. அதனால தான் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கையும் இந்த ஸ்பேனரையும் நான் கையோடு வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன். இது 17ஆம் நம்பர் ஸ்பேனரு. ஒரு டைம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் விட மாட்டோம்ல, அதனால தான் பல டைம் வந்து ஸ்பார்க் ப்ளக்னால ஆர்டர் ஓட்டாமல் 2 ஆர்டரில் இன்சென்டிவ் போய் அப்படிலாம் போயிருக்கேன். சரிங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கன்வியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து 35 ட்ரிப்பு முடிக்கணுமா, நம்ம இது வரைக்கும் 29 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஆர்டர் கூட வந்துருச்சு, இன்னொரு 5 ஆர்டர் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம் 3 மணிக்குள்ளே. 2 hours later. நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, திண்ணையில் கடந்தவனுக்கு திருக்குன்னு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு ஆர்டரு 180 ரூபா. இப்போ அந்த ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப வேகமாகவும் போகல. நமக்கு தான் டார்கெட்டே முடிஞ்சிருச்சு. டைம் பாருங்கள் 4 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 1 ஹவர் வெயிட் பண்ணால் போதும், 300 ரூபா லாகின் போனஸ் வரும். இப்போ வரைக்கும் 36 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். இந்த ஆர்டர் வேறு லாங் ஆர்டராக கண்டிப்பாக 2 ட்ரிப்பு வரும். மொத்தமாக 38 ட்ரிப்பு பக்கமாக வருங்க. அமௌண்ட் வந்து 1935 ரூபா எடுத்திருக்கேன். இந்த ஆர்டர் கொண்டு போய் கொடுத்தா இது ஒரு 180 ரூபா வரும். 2100 ரூபா பக்கமாக வந்துடுங்க. அதுக்கடுத்து இன்சென்டிவே 1000 ரூபா பக்கமாக வரும். 3000 ரூபா பக்கமாக வந்துடும். கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஜி, வர டைம் ஆமாஜி? இதான் அவ்வளோதான், நான் 5 மினிட்ஸில் வந்துடுறேன். நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். சரி ஓகே. இல்லை எனக்கு மேப்பில் பக்கம் அந்த நீங்கள் இன்னும் ஹோட்டல்லேருந்து ஹோட்டல் பக்கத்துல காட்டுது உங்களை. ஓகே இல்லை மேப்பில் டைமிங் கொஞ்சம் அதிகமாக கூட காமிக்கணும். இது நைட் டைமில் டக்குன்னு வந்துடுவேன் நான். சரி ஓகே சார். ஓகே. சேலஞ்சிங்கில் ஒரு சின்ன திருப்பம், அந்த சின்ன திருப்பம் பெரிய திருப்பமாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அண்ணன் இதே மாதிரி தான் ஓடிட்டுருக்காரா, டெய்லி வந்து 3000 எடுக்கிறாரு. இப்போ என் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று 2800 ரூபா, இன்றைக்கி அமௌண்ட்டு வந்து 3000 ரூபா. ஆனால் இந்த 2 நாளுக்குமே காரணம் இருக்குது. நேற்று வந்து மண்டே ஒன்று, இன்னொன்று வந்துட்டு சேல்ரி டே. மேக்ஸிமம் ஒவ்வொரு கம்பெனியில் வந்து 10ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க, அது ஒன்று. இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கா, மழை பெஞ்சனால சர்ஜி அதிகம். வர ஆர்டர் எல்லாமே அதிகமாக சர்ஜி தான் வந்துச்சு. இந்த ஸ்லாட்டு முடியட்டும், அடுத்த ஸ்லாட்டில் பாதி ஓட்டி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்ட்டு. இதே மாதிரி 3000 ரூபா 2500 ரூபா எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னாங்க நம்ம வந்து சேலஞ்சிங்க டேஸை குறைச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு மண்டலம் வைக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், 48 நாள். சரி வேணாம், ரவுண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 50 நாளாக வச்சேன். டார்கெட் ஏர்னிங்கில் கூட 2083 ரூபா வச்சுருந்தேன். ஆனால் அதுவே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 83 ரூபா கழிச்சிட்டு 2000 வச்சேன். பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது எப்படி அந்த கம்மியான அமௌண்ட் வைக்க முடியும் 2000 ரூபாவை? சேலஞ்சுங்கிறது ஒரு சவால் தானே. எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும்
அதை எதிர்த்து போராடி போக வேண்டிய நோக்கத்தை தடை இல்லாமல் போய் சேரணும் அப்படிங்கிறது தானே சேலஞ்சு. ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3000 ரூபா 3100 ரூபா அது மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு நாள் வந்து 1500 எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுதான் இப்போ யோசனையாக இருக்குது. ஸ்லாட்டில் 1லேயே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஸ்லாட் 2லேயே இப்போ ஜெயிக்க போகிறோம். ஸ்லாட் 3 மட்டும் பார்ப்போம். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா டேஸை குறைச்சிட்லாங்க. எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக குறைக்க முடியுமோ குறைச்சிட்றேன். டேஸை குறைச்சோம்னா டெய்லியும் எடுக்கிற அமௌண்ட்டு வந்துட்டு அதிகமாகும். அப்படி இல்லைன்னா அதே அமௌண்ட்டு தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஸ்லாட்டில் அதிகமாக அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இன்னும் ஒரு 10 நாள் போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி விளாக் என்ன டே 9 இன்னும் ஒரு 7 விளாக் போனால் தெரிஞ்சிருங்க. இப்போது இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு பேக்கில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்தார். என்னண்ணா எவ்வளோண்ணா ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் மூஞ்சி பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஒரு பார்ட் டைமாக தான் ஓட்டுற ஆளாக இருப்பார் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஃபுல் டைம் தான் ஓட்டுறாரு. ஆனால் அவர் எப்படி ஓட்டுறாருன்னா 6 to 6 நைட்டு ஃபுல்லுமே ஓட்டிட்டு பகல் ஃபுல்லுமே தூங்கிடுறாரு. ஐடியா வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து 1800 ரூபா 1600 ரூபா 2000 ரூபா அப்படி எடுக்கிறாரு. இவ்வளவும் மேக்ஸிமம் இன்சென்டிவ் எல்லாமே அப்படி எடுக்கிறாருங்க அவர். ஏன்னா லஞ்சில் ஒரு 3 ஹவர்ஸ் தானே, அந்த 3 ஹவர்ஸ் லாகின் ஹவர்ஸ்க்காச்சும் இருக்கலாம்ல, உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வரும்ல, வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது வேண்டாம்பா, ரொம்ப வெயில் அலைச்சலாக இருக்குது அப்படிங்கிறாரு. பகலில் ஓட்டினா 250 ரூபா பெட்ரோல் போகும், நைட்டில் ஓட்டினா 300 ரூபா பெட்ரோல் போகும், அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படியே ஓட்டுறேன், இப்படியே நல்லா தான்ப்பா இருக்குது ரேப்பிடோ மாதிரி அப்படிங்கிறாரு. ஐடி வாங்கி செக் பண்ணும்போது அவர் டின்னரில் இன்சென்டிவ் வரும்ல, அந்த 205 ரூபா இன்சென்டிவ், நெக்ஸ்ட்டு லாகின் போனஸ் 300 ரூபா, மொத்தம் அதுவே 505 ரூபா பக்கமாக இன்சென்டிவ் பக்கமாக எடுக்கிறாரு. அதனால் அவருக்கு எதுவும் தெரியல. இப்போ தாங்க அந்த லாகின் போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் அந்த லாகின் போனஸே கிடையாது. இந்த லாகின் போனஸ் வந்ததுலேருந்தே அமௌண்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் அதிகமாக எடுக்கிறாங்க. அதுக்குன்னே தனியாக டீம்லாம் இருக்குங்க, நைட்டில் மட்டும் ஓட்டுறதுக்குன்னே. நான் இந்த டைமில் ஓட்டும் போது தான் பார்க்குறேன். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணல, அப்பயும் பார்த்தேன் கொஞ்சம் பேர்த்த. என்னடா முன்னெல்லாம் இவ்வளோ பேர்லாம் வேலையே செய்ய மாட்டாங்க, இப்போ பார்த்தா இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க 4 மணிக்கு மேலே அப்படின்ட்டு. இந்த லாகின் போனஸ் வாங்கிறதுக்காகவே இன்றைக்கான டேவை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் ஓட்ட முடியாமல் போயிடுமோ அப்படின்லாம் நினச்சிட்டேங்க. அதனால தான் இந்த 7 மணிக்கு வீட்டில் உட்காந்து பேசியிருந்துருப்பேன். நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆர்டர் 8 மணிக்கு போட ஆரம்பித்தாங்க. செல்லு ஆர்டர் போட்டான் டக்குன்னு. இப்போ வரைக்குமே ஆர்டர் போட்டான். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் போய் உட்காந்துருவோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் போதும், லாகின் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன்.